2024 T20 வேர்ல்டு கப்புக்கு அப்புறமா இந்தியன் கேப்டன் ரோஹித் சர்மாவோட கைகளில் வின்னிங் ட்ரோஃபி பார்க்க முடிஞ்சது. எஸ், டீம் இந்தியா இந்த ஓடிஐ சீரீஸை 3-0 அப்படின்னு வின் பண்ணியிருக்கிறாங்க. மட்டும் இல்லாமல் இந்த ஒட்டுமொத்த டூரையும் ஜெயிச்சிருக்கிறாங்க. நல்ல வேலை ஒயிட் வாஷ் பண்ணலை, மொத்தமாக ஒயிட் வாஷ் பண்ணலை. 2017 காலகட்டங்களில் ஒரு மைட்டி டீம் இந்தியா பீக்கில் இருக்கும்பொழுது ஸ்ரீலங்காவுக்கு போயிட்டு T20 சீரீஸையும் வின் பண்ணிட்டு வந்துட்டு டெஸ்ட் சீரீஸையும் வின் பண்ணாங்க, ஓடிஐ சீரீஸும் வின் பண்ணாங்க. ஒரு மேட்ச் கூட ஸ்ரீலங்காவுக்கு மிச்சம் வைக்கவே இல்லை. இது நடந்துச்சு. அதே போல் இந்த தடவை நடந்திருக்க வேண்டியது. பட் ஒரு மேட்ச் T20 மேட்ச் வின் பண்ணாங்க ஜாஸ் பட்லர் அண்ட் கோ. சாம்பியன்ஸ் ட்ரோஃபிக்கு முன்னாடி இந்த ஓடிஐ சீரீஸ் நடந்து முடிஞ்சிருக்குது. இந்த சீரீஸை பற்றியும் இந்த அகமதாபாத் மேட்சை பற்றியும் நிறைய கேள்விகள். அதாவது பும்ரா இல்லை, ஹர்ஷித் ராணா எப்படி உள்ள இங்கிலாந்து சைட்லேருந்து கொஞ்சம் பேசணும், இந்தியா சைட்லேருந்து பேசணும். ஸோ முழு வீடியோவும் நீங்கள் பாருங்கள். ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால். ஐபிஎல் பப்பியா? ஜேனியல் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த இங்கிலாந்து டூர் ஆஃப் இந்தியா 2025 தூலில் அகமதாபாத்தில் நடந்து முடிஞ்ச இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து தேர்ட் ஓடிஐ மேட்சோட ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸ். இந்த இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து இந்த 3 ஓடிஐ மேட்சஸ் கொண்ட சீரீஸோட ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸ் பார்க்க வந்துருக்கிறீங்க. அப்புறம் சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில் நம்மளோட குர்கானந்தாஸ் யூடியூப் சேனலில் போட்டி வருது, எல்லாரும் கலந்துக்க ரெடியாக இருந்துக்கோங்க. ஓகே, அகமதாபாத் மேட்ச் ஸோ ஒரு மாதிரி சம்பிரதாய ஒரு போட்டி தான். எதிர்பார்த்தது தான் இந்திய டீமில் நிறையா மாற்றங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு. பட் நான் வருண் சக்கரவர்த்தி ஆட வைக்க மாட்டாங்கன்னு எதிர்பார்க்கல. ஏன்னா இப்போ தான் சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வருண் சக்கரவர்த்தியோட பேர் பார்க்க முடியுது. அப்படின்னா இந்த ஓடிஐ மேட்ச்சில் கண்டிப்பாக ஆட இருக்க வேண்டியது. ஆனால் அவருக்கு கடைசி நேரத்தில் ஏதோ கொஞ்சம் உடம்புக்கு முடியல அப்படிங்கிறதுனால அவர் இல்லை, ரெஸ்டடு. குல்தீப் யாதவுக்குள்ளே வாஷிங்டன் சுந்தர், ஷமியை ட்ராப் பண்ணியிருந்தாங்க. உள்ள ஹர்தீப் சிங் ஆடி இருந்தார். இப்படின்னு சொல்லிட்டு சில பல மாற்றங்கள் இருந்து. பட் ரிஷப் பண்ட்டுக்கு வாய்ப்புகள் கிடைக்கல. ஏன்னா கேஎல் ராகுலுக்கு பேட்டிங் வாய்ப்பு அப்படிங்கிறது லாஸ்ட் 2 மேட்ச்லையும் கிடைக்கல. அப்படிங்கிறதுனால சாம்பியன்ஸ் ட்ரோஃபி 11ல் யாரெல்லாம் இருப்பாங்களோ அவங்களாம் மேக்ஸிமம் இந்த மேட்ச்சில் ஆடுறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணாங்க. ஸோ 11 அப்படி தான் எடுத்தாங்க. அகமதாபாத் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு கொஞ்சம் உயிரோடு இருந்துச்சு, பால் நல்லா எழுந்து வந்தது. ஸோ இந்த மாதிரியான ஒரு பிச்சு ஒரு வேளை ஃபைனலில் கிடச்சிருந்தா ஒரு ஸ்போர்ட்டிவான ஒரு வேர்ல்டு கப் ஃபைனலாக இருந்துருக்கும். பட் இந்த மாதிரி பிச்சுக்கு இல்லை, உயிரோடலாம் இல்லை, ஒரு மாதிரி ஆஃப் பாயில்டு பிச்சாக தான் இருந்துச்சு. பால் எழுந்து வர மாதிரி எனக்கு தெரியவும் இல்லை, ஒரு மாதிரி 2 பேஸ் விக்கெட்டாகவும் எனக்கு தெரியல, அது ஒரு மாதிரி இருந்தது. சரி, நம்ம அந்த கதைக்கு போக வேணாம். பட் இந்த பிச்சுக்கு வரும்பொழுது பார்த்திங்க அப்படின்னா ஸோ இங்கிலாந்து ஃபாஸ்ட் பால்ஸ் கன்சிஸ்டண்ட்டாக பவுல் பண்ணிட்டு இருந்தாங்க. 147 140 அடிச்சு குத்தி ஏற்றி போட்டுட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் ஹர்ஷித் ராணாவும் பார்த்தீங்கன்னா அடிச்சு குத்தி ஏற்றி அவரும் போட்டுட்டு இருந்தார். ஸோ பிச் நல்ல பிச்சு, ஷுவர் ஷாட் சொல்கிறேன். இந்தியா ஒரு 400க்கு மேலே வந்திருக்க வேண்டியது. இப்போ ஹர்திக் பாண்டியாவோட விக்கெட்லாம் கொஞ்சம் விழுந்ததுனால, அக்சர் பட்டேலோட விக்கெட்லாம் விழுந்ததுனால இல்லை 400 ஒரு 380. ஆனால் இந்தியா பார்த்தீங்கன்னா 356 அடிச்சிருந்தாங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா கம்மி தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்படிப்பட்ட பேட்டிங்கு சாதகமான ஒரு விக்கெட்டாகவும் இருந்தது, நல்ல ஸ்போர்ட்டிவான ஒரு விக்கெட்டாகவும் இருந்துச்சு. ஒரு பக்கம் கில்லு அகமதாபாத் அவர் செம்மையான ஒரு லவ் ஸ்டோரி. இங்கே ஒரு 100, அதுக்கப்புறம் ரோஹித் சர்மாவை விட்டு எடுத்ததுக்கப்புறம் விராட் கோலி ஒரு 100 அடிச்சிருவாருங்கிற மாதிரியான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 50யோட அவர் அவுட் ஆகிட்டு போனார். ஸ்ரேயாஸ் ஐயரும் அனாமுத்தா அவுட் ஆகிட்டு போனார் 77 ரனில். கேஎல் ராகுலும் ஒரு மாதிரி அவர் பொறுமெல்லாம் சொல்ல முடியாது, பாலுக்கு ஏற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணி அவர் ஆடிக்கிட்டு இருந்தார். ஒரு 40 ரன் வந்துச்சு. அதுக்கப்புறம் பின்னாடி இருக்கிறவங்களாம் சடன்னு விழுந்ததுக்கப்புறம் 356 சேஸ் பண்ணும்பொழுது, ஒரு 157 சேஸ் பண்ணும்பொழுது பெந்தகட் அந்த ஸ்டார்ட் திரும்ப அந்த ஸ்டார்ட் அவர் கொடுக்குறாரு. பட் பின்னாடி இருக்கிறவங்களால யாரும் யூட்டிலைஸ் பண்ணிக்கவும் முடியல, அது அவங்களால பின்னாடி பெருசாக கன்வெர்ட் பண்ணவும் முடியலை. இங்கே அதில் ரஷீத் ஒரு தொல்லை அப்படின்னா அந்த பக்கத்தில் ஒரு ஹர்ஷித் ராணாவோட பவுலிங் பர்ஃபார்மன்ஸ், ஒரு ஹர்திக் பாண்டியா, ஒரு அக்சர் பட்டேல். ஸோ இண்டிவிஜுவல்ஸ் செம்மையாக பண்ணாங்க, ஒரு டீம் ஒர்க் பண்ணாங்க, விக்கெட் கிடச்சிது. இந்தியா 142 ரன் வித்தியாசம் தானே வின் பண்ணாங்க. ஒரு பெரிய விக்ட்ரி, ரொம்ப பெரிய ஒரு விக்ட்ரியோட இந்த சீரீஸை 3-0 வின் பண்ணியிருக்காங்க. சரி, இந்த மேட்சை பற்றி நம்ம பேசிட்டோம், அனாலிசிஸ்லாம் மேட்சை பற்றி பேசிட்டோம். பட் சீரீஸை பற்றி பேசும்போது நான் வருஷப்படுத்துகிறேன். இந்த மேட்ச்சில் இருக்கிற விஷயங்கள் எனக்கு ரொம்ப பெருசாலாம் இல்லைங்க. திரும்ப சொல்கிறேன், கட்டக்கில் என்ன பண்ணாங்க அதை தான், அந்த தப்பு தான் இங்கேயும் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு ஓடியில் என்ன பண்ணாங்க அதே தப்பு தான் திரும்பவும் அவங்க பண்ணாங்க. டக்கெட்டுக்கிட்ட ஸ்டார்ட்டுக்கிட்ட ஒரு நல்ல ஸ்டார்ட் கிடைக்குது. திரும்பி அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரூக் ஒரு மாதிரி அடித்து எடுத்துகிட்டு போவார். ஒட்டுமொத்தமாக பட்டர்கிட்டேருந்து ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவான ஒரு பாடி லாங்குவேஜ் அப்படிங்கிறது பார்க்கவும் முடியாது. ஓடியில் இருக்கக்கூடிய அந்த மியூசிக்கல் சேர் போராட்டங்கள், ஆட்டங்கள், ஸோ இதெல்லாமே இருந்துக்கிட்டு இருக்கு. ஆதில் ரஷீத் மட்டும் இப்போ எப்படி ஒரு சாம்பியன் டீம், ஒரு சீரீஸ் வின்னிங் டீம் ஒரு பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குமோ அந்த பர்ஃபார்மன்ஸ் அவர் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. மற்றபடி எனக்கு இங்கிலாந்து சைட்லேருந்து ஷக்கீப் முகமது வேணால் நம்ம எடுத்துக்கலாம்ல, ஷக்கீப் முகமது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். பட் இன்னும் டக்கட் ஒரு மாதிரி காலை வேற ஒரு மாதிரி தடுத்து அப்படியே ஒரு மாதிரி நொண்டிக்கிட்டு இருந்தார். தெரில சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில் என்ன கதைன்னு எனக்கு தெரில. பட் இங்கிலாந்து சைட்லேருந்து ஒரு ஆப்பரன் நல்லா பண்ணியிருந்தா தானே அவங்க நம்ம இந்த சீரீஸை பற்றி ரொம்ப பெருசாக பேசலாம், இந்த மேட்ச்சில் என்ன நடந்துச்சுங்கிறத பேசலாம். திரும்ப அந்த விஷயங்கள் தானே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ரூட் ஒரு சூப்பர் ஸ்டார், அவர்கிட்ட இருந்து சீரீஸில் எதுவும் வரல.
ஸோ எல்லாமே ஒரு மாதிரி டிசப்பாயின்ட் வந்து டோட்டலாக டிசப்பாயின்மெண்ட். ஒரு டூர் நடக்குது, அந்த டூரில் ஒரு ஃபியூச்சர் ஸ்டார்னு சொல்கிறாங்க. கில்லு பிளேயர் ஆஃப் த சீரிஸ் அவார்டு, அந்த பக்கம் ஹாரி ப்ரூக் ஒரு பிளேயர் ஆஃப் த சீரிஸ் அவார்டு பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று கொடுத்துருந்தா, இல்லை ஒரு பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தா, அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூக் மட்டும் இல்லை, லியம் லிவிங்ஸ்டன் என்ன பண்ணார், சீனியராக எதுவுமே அவரால் பண்ண முடியல. ஸோ ஒவ்வொருத்தவங்களும் அவங்க ரோலையும் சரியாக பண்ணலை, அவங்க மேலே இருக்கிற எக்ஸ்பெக்டேஷனும் சரியாக அதை வைப்போம் அந்த அளவுக்கு பண்ணலை. அவங்க ஸ்டாண்டர்டு அளவுக்கு அவங்க ஸ்டாண்டர்டுக்கு அவங்க ஆடலை. இங்கிலாந்து அவங்க ஸ்டாண்டர்டுக்கு அவங்க ஆடலை. அந்த 3-0 டிசர்வ், ரொம்ப பெரிய டிசர்வ். 2023 ஓடி வேர்ல்டு கப்புக்கு அப்புறம் எதுவும் அவங்ககிட்ட எந்த வித நல்ல மாற்றத்தை பார்க்கல, நல்லதை அவங்ககிட்ட பார்க்கல, நல்ல முன்னேற்றத்தை நான் அவங்கள்ட்ட பார்க்கல. இப்போ சாம்பியன்ஸ் ட்ரோஃபிக்கு வந்துட்டாங்க, கடைசியில் அடிச்சு பிடிச்சி தான் அவங்க வந்தாங்க, அதுவும் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தாங்க. இப்போ சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில, ரொம்ப பரிதாபமாக இருக்குது, வருத்தமாக இருக்குது. இப்போது இந்தியன் டீம் சைட்லேருந்து வாங்கலேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கான கேள்வி கண்டிப்பாக இருக்கும், ஹர்ஷித் ராணா கொல்கட்டா நைட் ரைடர்ஸில் இருந்ததுனால தான், கௌதம் கம்பீருக்கு அவர் ரொம்ப பிடிச்சதுனால தான் வந்து அவரை ஸ்குவாடில் எடுத்துருக்குறாங்க, அதுவும் சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ஸ்குவாடில் எடுத்துருக்காங்க, அவருக்கு இந்தியன் டீம் கால் அப் அப்படிங்கிறது கிடச்சிது அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த 2024 ஐபிஎல் மட்டும் இல்லாமல் 2023 ஐபிஎல் எனக்கு ஹர்ஷித் ராணாவோட பவுலிங் அப்படிங்கிறது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவரும் அங்கே வைபவ் வராரோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஸ்விங் பண்ணுவாங்க, ஒரு பேஸ் இருக்கும். ஏன்னா கல்கட்டா வந்து பார்த்திங்கன்னா ஹார்டாகவும் இருக்குமா, கொஞ்சம் ஃபாஸ்ட் பாலிங்க்கு அசிஸ்ட் பண்ணுமா. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஹர்ஷித் ராணாவோட அந்த அக்யூரசி, அந்த பேஸ், டெத் ஓவரில் அவர் வந்து போட்டு மேட்சை ஒரு மாதிரி நிறுத்தி கொடுக்குறது, இது இல்லாமல் லாஸ்ட் 2 இயர்ஸாக எஸ்பெஷலி லாஸ்ட் இயரில் ஐபிஎல் அவர் நல்லா பண்ணார். சரி, T20 கிரிக்கெட்டில் நல்லா பண்ணுறாரு. T20 கிரிக்கெட்லேருந்து டெஸ்ட்டுக்கு பேர்த்தில் உள்ளே வராரு. டிராவிஸரோட விக்கெட், அவர் எடுத்த விக்கெட்டு, அந்த ஒரு விக்கெட் என்னை பொறுத்த வரைக்கும் பேர்த் விக்ட்ரிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விக்கெட். சரி, டெஸ்ட்லேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லோரும் கேட்குறாங்க ஓடிஐக்கு எப்படி ஹர்ஷித் ராணா. எனக்கு ஒரு விஷயம் புரியல, ஹர்ஷித் ராணா இது வரைக்கும் ஓடிஐ கிரிக்கெட் ஆடி இருக்கவே மாட்டாரா? ஓடிஐ கிரிக்கெட்டில் எப்படி விளையாடணும், அந்த 10 ஓவர் எப்படி போடணுங்கிற நாலேஜ் இல்லாமலாம் இருக்கும். அதை தான் நான் தெரியாமல் கேட்குறேன். அவர் மாதிரி டிசர்வ்டு இல்லை, அவர் சரியாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ண மாட்டார்னா அவர் எப்படி உள்ளே கொண்டு போவாங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு அதான் புரியல. அவர் ஒரு டிசர்வ்டு இல்லைன்னா அவர் ஏன் கொண்டு போனோம்? அவர் சரியாக சொதப்பிட்டார்னா ரோஹித் சர்மாவும் காலி, கம்பீரும் காலி தானே, கெட்ட பேர் தானே வரும். ஆனால் ஏன் அவர்கிட்ட இருக்குது, ஒரு சரக்கு இருக்குது. நான் த்ரூ அவுட்டாக நான் அவரோட டெபியூலேருந்து நான் பார்க்குறேன். எஸ்பெஷலி இந்தியன் டீமில் நான் ஒயிட் டெஸ்ட்டை விடுங்க, T20யில் ஒயிட் பால்லேருந்து நான் அவரை பார்க்குறேன். அந்த மிக்ஸ்அப் பண்ணி போடுறாரு, 140 கன்சிஸ்டண்ட்டாக போடுறாரு. ஃபஸ்ட்டு ஓடிஐ மேட்ச்சில் ஹாரி ப்ரூக்கு ஒரு பவுன்ஸ் ஒன்று போடுவார், லியம் லிவிங்ஸ்டனை வந்து விக்கெட் எடுப்பார், பென் டெகேட்டுக்கு பேஸ் போடுவார். ஸோ அந்த பேஸை மிக்ஸ் பண்ணுறாரு, 140 கன்சிஸ்டண்ட்டாக அடிக்கிறாரு. குத்தி ஒரு மாதிரி நாஸ்டி பவுன்சஸ் நீங்கள் அவர்கிட்ட பார்க்க முடியுது. பால் பவுன்ஸ் ஆகுது, எழும்புது, ஓகேங்களா, அக்யூரசி இருக்குது, 140 இருக்குது, லூஸ்னஸ் போட மாட்டுறாரு, ஒரு இதை கண்ட்ரோல் அவர்கிட்ட இருக்குது. அப்படிங்கிறதுனால திடீர்னு ரோஹித் வந்து கேப்டன் வந்து அவருக்கு கையில் பால் கொடுத்தா அது விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு. அந்த நேக்கு போக்கு அவர்கிட்ட இருக்குது, விக்கெட் டேக்கிங் நேக் அப்படிங்கிறது அவர்கிட்ட இருக்குது. அப்படிங்கிறதுனால ஹர்ஷித் ராணாவை இது லக்கு கிடையாது, ஃப்ளூக்கு கிடையாது, அவர் கம்ப்ளீட்டாக ஒரு மாதிரி நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கிறாருங்கிறதுனால நான் சாம்பியன்ஸ் ட்ரோஃபிக்கு ஹர்ஷித் ராணா எடுத்தது சரி என்பேன். இந்த சீரீஸில் ஒரு ஹாரி ப்ரூக்கோட விக்கெட், லியம் லிவிங்ஸ்டனோட ஒரு விக்கெட், ஜாஸ் பட்டலோட ஒரு போல்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கு காரணம் அவரோட அக்யூரசி, அந்த பேஸ், அதுதான் ஒரு காரணம். ஹர்ஷித் ராணா டிசர்வ் லெவல்ஸில் ஆடுவாரான்னு எனக்கு தெரியாது. பட் ஹர்ஷித் ராணாவை நான் நினச்சேன் கண்ட்ரோலாக இருக்க மாட்டாரோ எப்படின்னு நினச்சேன். பட் கண்ட்ரோல்டாக போட்டுட்ருக்கிறாரு. ஒரு பக்கம் ரோஹித் சர்மாலாம் இருந்து பேசிகிட்டு இருக்காருங்கிறதெல்லாம் சரியாக போகிறார். இது ஒரு பக்கம் ஹர்ஷித் ராணா. அடுத்தது சுப்மன் கில் பிளேயர் ஆஃப் த சீரிஸ் அவார்ட், ஃபஸ்ட் மேட்ச்சில் பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்ட், தேர்ட் மேட்ச்சில் பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்ட், 250, இப்போ ஒரு 100 அகமதாபாத்தில் ஏறி அடித்தார், ஸ்ட்ரைட் ட்ரைவ் அடித்தார், ஷார்ட் ஜம்ப் புல் அடித்தார், ஃப்ரண்ட் ஆஃப் ஸ்கொயரில் பிஹைண்ட் த ஸ்கொயரில் அடித்தார், ஸ்வீப் அடித்தார். த்ரூ அவுட்டாக இந்த சீரீஸில் அவர் பண்ண விஷயங்கள்லாம் இது எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தார். ஒரு பழைய சுப்மன் கில். இன்னும் என்னென்னா ஆஃப் சைடில் விட்டு ஒரு கட்டு ஒன்று அடிப்பார்ல, அந்த சுப்மன் கில் பார்க்கல, ஏன்னா அவருக்கு அந்த மாதிரி போடலை. மற்றபடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆமாண்டா ஓடியில் நான் பெரிய இவன் தாண்டா அப்படிங்கிற மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் அவர் காமிச்சிருக்கிறார். பட் இது என்ன சொல்கிறது, இது இங்கே நின்றக்கூடாது, சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில் இது கண்டினியூ ஆகணும். ஸோ சுப்மன் கில் அப்படி கொடுத்துருக்கிறாரு. பட் இது பத்தாது, இன்னும் நிறைய கொடுக்கணும் சுப்மன் கில் பொறுத்த வரைக்கும். பட் இந்த 100 ஒரு மாதிரி ஸ்டேட்மெண்ட், அதை நான் கண்டிப்பாக சொல்லுவேன். அடுத்து ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து அனாமத்து அவுட் ஆகிட்டு போகிறாரு. போன மேட்ச்சில் ரன் அவுட்டு, இந்த மேட்ச்சில் வந்து லெக் சைட் போகிற பால் 100. அவர் எப்படி சொல்கிறேன்னா, இதே அகமதாபாத்தில் 2023 வேர்ல்டு கப் ஃபைனல் நவம்பர் 19 இதே மாதிரி அவர் ஆடி இருந்தாருன்னு வைங்களேன், இந்தியா நீங்கள் 356 வராங்களா, அட்லீஸ்ட் ஒரு 330 வந்துருந்துருப்பாங்க. ஸோ ஸ்ரேயாஸ் ஐயர் தான் டிஃப்ரெண்ட். அவர் ஒரு மாதிரி டேஞ்சரஸ் ஓடிஐ கிரிக்கெட்டில். அவர் ஒரு மாதிரி ஸ்பின்னையும் ஃபாஸ்ட் பவுலிங்கையும்
இல்லை முக்கியமாக ஃபாஸ்ட் பவுலிங். இப்போ எப்படின்னா ரொம்ப பேக் ஃபுட், அவர் ட்ரிகர் பாயிண்ட் ரொம்ப பெருசாக பின்னாடி போகிறாரு, பின்னாடி போயிட்டு ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. அது பேக் ஃபுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆளுகளை ஆடுறாரு, புல் ஷாட்ஸ் ஆடுறாரு. அதை வந்து மிட் விக்கெட்லேயும் அடிக்க முடியுது, ஸ்கொயர் லெக்லேயும் அடிக்க முடியுது, ஃபைன் லெக்லேயும் அடிக்க முடியுது, ஃப்ளாட்டாகவும் ஆடுறாரு, ஹார்டாக வர பால சிங்கிள் ரொட்டேட் பண்ணுறாரு. இது வேர்ல்டு கப்பில் 2023 அது பண்ணார். ஆனால் அதை விட இப்போ ரொம்ப அதிகமாக இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அதனால் அவர் லென்த்தில் போடாலும் அவருக்கு அடி, பேக் ஃபுட்டில் போய் ஷார்ட் பாலையும் அவர் மீட் பண்ணுறாரு. ஸோ ஸ்ரேயாஸ் ஐயர் இப்படி ஆடுறதுங்கிறது சாம்பியன்ஸ் ட்ராஃபி யுஏயில் நடக்குதுங்கிறதும் ஸ்ரேயாஸ் ஐயருக்குலாம் ஒரு நல்ல ஒரு விஷயம். இதை தாண்டி விராட் கோலியோட பேட்லேருந்து ரன்கள் வர ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறதும் அந்த 50 பார்க்கும்போது, ஏன்னா 50 வந்து ரூட்டை ஸ்வீப் அடித்தார், ஆஃப் சைடில் அரைஞ்சார், அதில் ரஷீதையும் ஸ்வீப் அடித்தார். பட் அதில் ரஷீதில் விக்கெட் விட்டார். அதில் ரஷீதில் ரொம்ப அதிகமாக விக்கெட் விடுறவர் தான். ஆனால் அவர் இன்றைக்கி விளையாண்ட விதம் அப்படிங்கிறது ஒரு மாதிரி ஓகேப்பா, சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு இது நல்ல விஷயம்ப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுல் ஒரு ஆடின விதமும் ரன் பால் இல்லை. கேஎல் ராகுல் இதுக்கு முன்னாடி 2018-17 ஒரு அப்போ தான் உள்ளே வர கேஎல் ராகுல் அப்போ 2-3 வருஷம் தான் ஆச்சு. அப்போது இஷ்டத்துக்கு பேட்டை விடுறது, டெக்னிக்கலாக சவுண்டட் ஆடுறது. பட் ஆனால் அதுக்கப்புறம் அவர் டிசிப்ளினை உள்ளே கொண்டு வந்தார், அமைதியானார். பட் இப்போது அவர் இன்றைக்கி ஒரு ஆடின ஒரு கேம் என்னால் இந்த மாதிரியான கேமும் ஆட முடியும் அப்படிங்கிறது காமிச்சிட்டாரு. பேட்டிங் ஆர்டரில் சோஃபார் எல்லாரும் இம்ப்ரெஸ் பண்ணிட்டாங்க. பவுலிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹர்ஷ்தீப் சிங்கும் பவுலிங் நல்லாவும் பண்ணார். எஸ்பெஷலி பெந்தேகருக்கு பேஸில் குயிக்காக போட்டுக்கும்போது அடிச்சிட்டாங்க. ஸோ அவரோட அந்த ஸ்லோயர் ஒன் போடுவார், அந்த ஸ்லோயர் ஒன் பவர் பிளேலையும் போடுவார், டெத் ஓவர்லையும் போடுவார். அது அவருக்கு மேக்ஸிமம் விக்கெட் எடுத்து கொடுத்தது. பெந்தேகரோட விக்கெட் அவருக்கு கிடச்சிது. அதுக்கப்புறம் சால்திக்கு ஒரு மாதிரி பவுன்ஸு ஸ்லோயராக போட்டார், விக்கெட் கிடச்சிது. ஸோ ஹர்ஷ்தீப் சிங் டெஃபினட்டாக நீங்கள் சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் ஆரம்பிச்சிங்கன்னா ஸோ இந்த மாதிரியான ஒரு பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் அவர்கிட்ட வருங்கிறத அவர் காமிக்கிறார். ஒரு பக்கம்னா குல்தீப் யாதவ் இங்கே பாருங்களேன், குல்தீப் யாதவ் வந்து நீங்கள் ட்ராப் பண்ணிவிட்டு நீங்கள் சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் டேரெக்டாக ஆட வச்சாலும் அவருக்கு பிரச்சனை கிடையாது. அவர் சாம்பியன் பவுலர், அதை அவர் பண்ணிடுவார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உள்ளே வராரு, உள்ளே வந்து கலக்கலான ஒரு பர்ஃபார்மன்ஸ், ஆட முடியவே இல்லைங்கிற மாதிரி ஒன்று கொடுத்தாரு. ஏன்னா அக்சர் பட்டேலுக்கு அந்த பேட்டிங்கில் வந்து இறங்கும் போது ஏதோ ஒரு 60-70 பால் வந்து பேட் பண்ணிவிட்டு திரும்பி வந்து இங்கே ஆடுற மாதிரியும் நெட்ஸ்லேருந்து டேரெக்டாக இங்கே வந்து ஆடுற மாதிரியும் அவர் பேட்டில் ஒரு மாதிரி படும்போது பாசிட்டிவாக இருக்குது. ரூட்டை ஒரு விக்கெட் எடுத்தார், ரூட்டோட ஸ்டெப்பை படமால்னு உடைச்சாரு பாருங்கள். ஐயோ அக்சர் பட்டேல் 2021 பிங்க் பால் டெஸ்ட் மேட்ச் இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டாக அங்கே ஆடுவாங்க. இதே மாதிரி எடுத்தது எனக்கு ஞாபகத்துக்கு வருது. வாஷிங்டன் சுந்தருக்கும் ஓவர் கொடுக்கணும், அந்த பையனுக்கும் ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கணும், தேவைப்பட சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் ஆட வைப்போங்கிறதையும் ஸோ அதையும் பார்க்கும்பொழுது தெரியுது. ஒரு விஷயம் சொல்கிறாங்க, ஒரு டீம் ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஜெயிச்சிட்டே இருப்பாங்களே, ஒரு டீம் ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அங்கே நடக்கிற விஷயங்கள் எல்லாமே ஸோ நல்லதாகவே இருக்கும். ஏதாவது ஒரு சறுக்குனாலும் திரும்பி பார்த்துக்கலாண்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இங்கிலாந்து கம்ப்ளீட்டாக சொதப்பிட்டாங்க, இங்கிலாந்து கம்ப்ளீட்டாக அவுட் பிளேயர், இங்கிலாந்து கம்ப்ளீட்டாக அவங்க இந்தியாவுக்கே வரல, இந்தியாவிலே வந்து ஆடலைங்கிற மாதிரி இருக்குது. ஐ திங்க் ஜாஸ் பட்லர் சாம்பியன்ஸ் ட்ராஃபிலேருந்து கேப்டன்ஸ்லேருந்து விலகுவாரா இல்லைனா ஓடி வேர்ல்டு கப் வரைக்கும் போவாராங்கிறதே எனக்கு தெரியலை. அப்படி தான் ஆடிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதோ விருப்பமே இல்லாத மாதிரி அவங்களோட பேட்டிங் அப்படிங்கிறது இருந்தது, பிளேயிங் 11 சூஸிங் அப்படிங்கிறது. பட் பிரெண்டன் மெக்கலம் பேஸ்பால் உள்ளே வரும்பொழுது இந்த மாதிரியான ஒரு மோசமான ஸ்டார்ட் என்னை பொறுத்த வரைக்கும் நல்லது கிடையாது. இதுதான் சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஸ்குவாடு. இதில் எதுவும் மாற்றங்கள்லாம் பண்ண போகிறது கிடையாது. அவங்க டாம் பேண்டன் வந்து ஒரு பாசிட்டிவான அடி ஒன்று அடித்தார், இருந்துச்சு, ஓகே, நம்பிக்கை கொடுக்குறாரு. எல்லாரும் 30 ரன் பத்தாது. பட் எனக்கு பெண்டகெட்டும் சால்ட்டு கொடுக்குற ஸ்டார்ட் ஓகேங்க, அந்த ஒரு 70-80 ரன் வருது, அது வந்து ஒரு 10 ஓவர் எடுத்து கொடுத்துட்றாங்க. மீதி இருக்கக்கூடிய 40 ஓவரில் மீதி இருக்கக்கூடிய ஒரு 7-9 பேர் பேட் பண்ண மாட்டுறாங்க, அதான் பிரச்சனை. அதில் ரஷீது கூட பண்ண மாட்டுறாங்க, அதான் பிரச்சனை. 309 அடிச்சிட்டாங்க அப்படின்னா 309 ரொம்ப கம்மி போன கட்டக்கில். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 356 பவுலர்ஸ் கொடுத்துட்டாலும் பவுலர்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 30-40 ரன் கம்மி பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லுவேன். ஒரு அக்சர் பட்டேலோட விக்கெட், ஹர்திக் பாண்டியோட விக்கெட்லாம் எடுத்து. ஆனால் இவங்க பேட்டிங் சரியாக பண்ணல, பேட்டிங் பல்லிழிக்குது, எனக்கு அது சரின்னு படலை. ஸோ பேஸ்பால் சரியில்லை பால் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் அதில் ரஷீத் வெல் செட்டில்டு, சுப்மன் கில்லையும் அவர் எடுக்கிறாரு. விராட் கோலி அவரை ஸ்வீப்பு ஆஃப் சைடில் அரைஞ்சதுக்கப்புறம் அவர் இதுக்கு முன்னாடி தப்பிச்சார், LBW தப்பிச்சாங்க. பட் ஆனால் ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு பெரிய ஹைவே 8 வழி பாதை மாதிரி ஒரு பேட்டுக்கும் பேடுக்கிற இல்லை கேப்பை யூட்டிலைஸ் பண்ணி விக்கெட் எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா 2 6 அடிக்கிறார், 2 6 ஸ்டெப் அவுட் பண்ணி ஒன்று நின்று அடிக்கிறாரு. அவரையும் ஒரு மாதிரி போல்டு, க்ளீன் போல்டு. ஹர்திக் பாண்டியா நின்று நான் சரியாக தான் ஆனால் நின்று பார்க்குற மாதிரியான ஒரு போல்டு. ஸோ அதில் ரஷீத் இங்கிலாண்டோட ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் லெக் ஸ்பின்னர் இல்லாமல் இங்கிலாண்டோட கிரேட்டஸ்ட் லெக் ஸ்பின்னர்னே சொல்லுவேன் ஒயிட் பால் கிரிக்கெட்டில். யான் மோர்கனுக்கும் அவர் இப்படி தான் ஒர்க் பண்ணார், அடுத்து ஜாஸ் பட்லருக்கும் இப்படி தான் அவர் ஒர்க் பண்ணுறாரு. தலைமுறை கேப்டன்கள் கடந்தும் அவரோட ஒர்க்கில் எந்த விதமான ஒரு மங்குத்தன்மையும் இல்லை, நல்லா பண்ணிட்டு இருக்கிறாரு. பட் ஃபாஸ்ட் பாலர்ஸ் கன்சிஸ்டன்ட். இப்போ ஷகீப் முகமது வந்து நல்லா பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. இப்போ ஷகீப் முகமது, ஆர்ச்சர், வேறு யார்
தெரியல. ILT20 சாம் கரன் நல்லா பண்ணியிருந்தார். ஏதாவது மாற்றங்கள் நிகழுமா, கொண்டு வருவாங்களா எனக்கு தெரியல. ஆனால் பவுலிங் டிபார்ட்மெண்ட், பேட்டிங் டிபார்ட்மெண்ட் ரொம்ப வீக்காக இருக்கலாம். இல்லை, சரியாக ஆட மாட்டாங்க. அதுதான் பிரச்சனை, சரியாக ஆட மாட்டாங்க. இப்போ லீம் லிவிங்ஸ்டன் பேட்டிங்லேயும் பவுலிங்லேயும் பெரிய கான்ட்ரிபியூஷன் இல்லவே இல்லை. அவர் வேணால் சிரிச்சுக்கிட்டு இருக்கலாம், பட் இல்லை, ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறாரு லீம் லிவிங்ஸ்டன். ரூட்டுக்கிட்டே இருந்தும் ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. அதாவது ஒரு மாதிரி 100 அடிக்கிற மாதிரியான ஒரு இன்னிங்ஸை தூக்கி போட்டு போகிறாரு. ஆக்சுவலி அகமதாபாத்தில் இவங்க ஆல்ரெடி இங்கே ஆடி இருக்கிறாங்க, 2 டெஸ்ட் மேட்ச் தோற்றுருக்காங்க. இந்த ஓடி வேர்ல்டு கப்பில் நியூசிலாண்டுக்கிட்ட பெரிய ஸ்கோர் அடித்து நியூசிலாந்து அதை சேஸ் பண்ணி ஜெயிச்சாங்க. ஆஸ்திரேலியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இங்கே ஓடி வேர்ல்டு கப் மேட்ச்சு ஆஸ்திரேலியா வின் பண்ணாங்க. இப்போ இந்தியா கிட்ட இவங்க தோற்றுருக்குறாங்க. இதுக்கு முன்னாடி இங்கே மேட்ச் நடந்துருக்குது இல்லை, இந்த கோவிட் டைமில், அப்பயும் இந்தியா ஜெயிச்சிருக்காங்க தானே. ஓகே, இங்கிலாந்து இந்த சீரீஸு இங்கே அகமதாபாத் இதெல்லாம் மறந்துட்டு சாம்பியன்ஸ் ட்ரோஃபிக்கு பாகிஸ்தானுக்கு போயிட்டு எப்படி ஆட போகிறாங்கிறத பார்க்குறது ரொம்ப எதிர்பார்ப்போட காத்துக்கிட்டு இருக்கிறேன். இங்கே பாருங்கள், இங்கிலாண்டில் ரோடு தான் கிடைக்குது, நேஷனல் ஹைவே, பாகிஸ்தானோட ஹைவே. அதில் போயிட்டு இதே மாதிரி 30 அடிச்சுட்டு இருந்தாங்கன்னா வேலைக்கு ஆகாது. பவுலர்ஸ்களுக்கு ஸ்கோர் பத்தாது. அடிச்சுட்டு போகணும் அதாவது பேஸ்பால்ன்றாங்க, லீம் லிவிங்ஸ்டன்றாங்க, ரூட்டுங்கிறாங்க, பட்லர் இருக்கிறாங்க, ப்ரூக்குங்கிறாங்க, பென்தெக்கட்டுங்கிறாங்க, சால்ட்டுங்கிறாங்க. ஸ்கோர் 340-400 வரணுங்க, எதிர்பார்க்குறேங்க. ஓகேங்க, இங்கிலாந்து பொறுத்த வரைக்கும். பட் இந்தியா பொறுத்த வரைக்கும் துபாயில் ஆடுறாங்க. இந்த பவுலிங் அட்டாக், இந்த பேட்டிங் அட்டாக் எனக்கு தெரிஞ்சு சமாளித்து ஃபைட் பண்ணி ட்ரோஃபியோட வருவாங்கன்னு எனக்கு தோணுது. ஸோ அடுத்தடுத்த நாட்களில் சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ஸ்பெஷல் கிரிக்கானந்தா ஷோ வரப்போகுது, மறக்காமல் பாருங்கள். பும்ரா இல்லாத இழப்பு தான், ஆனால் பும்ரா இல்லாத இந்தியன் டீமும் இருக்குது. அந்த இந்தியன் டீம் இப்போ ஒரு மாதிரி நல்லா ஒரு நம்பிக்கையை கொடுக்குறாங்க. நம்பிக்கையோடு இருங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சாம்பியன்ஸ் ட்ரோஃபி வின் பண்ணிட்டு வந்துடுவாங்களா? கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் பார்க்கலாம் அடுத்த வீடியோக்களில். சோஃபார் கட்டக்கோடி மேட்ச் செம்ம வைபாக இருந்தது. சென்னை T20 மேட்ச் வேறு மாதிரியான ஒரு என்ன சொல்கிறது, நல்ல ஒரு எனர்ஜியை கொடுத்தது. இந்த சீரீஸ், இந்த டூரை வந்து அதுதான் கொஞ்சம் உயிர்ப்பிக்க செஞ்சிச்சு. ஸோ அதையும் மறக்க முடியாது. பிளேயர் ஆஃப் த சீரீஸ் அவர் கரெக்டாக சுமனுங்களுக்கு கரெக்டாக தானே. வேறு யாரை கொடுப்பீங்க? ஜடேஜா கொடுப்பீங்கன்னா ஜடேஜா அந்த மேட்ச் ஆடலை, எல்லாம் ஜடேஜாவுக்கு தான் பிளேயர் ஆஃப் த சீரீஸ் அவர் நான் கொடுப்பேன். பட் ஆனால் ஃபஸ்ட் மேட்ச் கில்லுக்கு கொடுத்தாங்க. எனக்கு அதிலே பெருசாக உடன்பாடு கிடையாது. தேர்ட் ODI மேட்ச்லேயே அது ஓகே 100 அடித்தார். ஆனால் எனக்கு ஜடேஜாவுக்கு பிளேயர் ஆஃப் த சீரீஸ் அவார்டு கொடுத்துருக்கலாமா எனக்கு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸ்ரேயாஸ் ஐயர் நினைக்கிறீங்களா? இல்லை, எனக்கு தெரிஞ்சு எனக்கு நான் ஜடேஜாவுக்கு கொடுப்பேன். ஏன்னா ஃபஸ்ட் 2 மேட்ச் டிசைடர் மேட்சை வின் பண்ணி கொடுத்தாரு. எஸ், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. பார்க்கலாம் அடுத்தது வீடியோக்களில். ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால். ஐபிஎல் பப்பியா?